அன்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாம இந்திய சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு தன் இன்னுயிரை இந்த பல தியாகிகளை நமக்கு தெரியும். அதுல குறிப்பா தமிழ் பெண்மணிகள்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப 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 குறைச்சலா தான் நமக்கு தெரியும். குயிலியை பத்தி நம்ம பேசியிருக்கோம், வேலு நாச்சியார் தாயை பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற ஒரு பெண் சிங்கத்தை பற்றி பேச போகிறோம். யாருங்க இவங்க? இவங்க விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு நம்மள சில பேர் கேள்வி எழுப்பலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம அவங்கள தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்ம பெண்மணிகள் பற்றி, நம்ம பெண் சிங்கங்கள் பற்றி நமக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சி தான் இந்த காணொளி. சுதந்திரத்திற்காக இன்னைக்கு நாம் சுவாசிக்கிற இந்த சுதந்திர காற்று ஜஸ்ட் லைக் தட் நமக்கு கிடைச்சிடலங்க. பல பேரோட ரத்தம், உயிர், வியர்வை, இப்படி தியாகங்கள், இப்படி நிறைய அர்ப்பணிப்புகளுக்கு அப்புறம் கிடைச்சது தான் இன்னைக்கு நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த சுதந்திரம். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமும் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கார் சுதந்திர பெயரை பற்றி, இல்லையா? பெயர்பட்ட சுதந்திரத்திற்கு போராடிய ஒரு தமிழ் பெண் சிங்கம் தான் நம்ம தில்லையாடி வள்ளியம்மை. வாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற தில்லையாடி அப்படிங்கிற இடத்த பூர்வீகமாக கொண்டு முனுசாமி முதலியார், மங்களத்தம்மாள் அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்து வர்றாங்க. இவங்க நெசவு தொழில ஆதாரமாக கொண்டு வாழ்ந்த ஒரு குடும்பம். பொருளாதார முன்னேற்றத்திற்காக தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஜான்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு நகருக்கு குடிபெயர்றாங்க. ஜோபர்க் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த நகரில் வணிக தொழிலை செய்யணும் அப்படின்னு அவங்க அங்கே குடிபெயர்ந்து போகிறாங்க. அங்கே தான் நம்ம தங்க மகள் தில்லையாடி வள்ளியம்மை பிறக்கிறாங்க, ஜான்ஸ்பர்க் நகரில். அங்கேயும் பிரிட்டிஷ் ஆதிக்கம் தான் இருந்துச்சு இல்லையா அந்த டைமில். ஸோ நம்ம மகாத்மா காந்தியடிகள் அறிவித்த அனைத்து அறப்போராட்டங்களிலும் ஆரம்ப காலத்தில் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இன ஒதுக்கல் பிரச்சனை அங்கே ரொம்ப தீவிரமாக இருந்தது. லைக் இந்தியன்ஸ்னால் பிரிட்டிஷ் அவாய்ட் பண்ணுவாங்க, நீக்ரோஸ்னால் அவாய்ட் பண்ணுவாங்க. ஒயிட் பீப்புள் இருக்கிற காலனிக்குள்ளே இண்டியன்ஸையும் நீக்ரோ பீப்புளையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கெல்லாம் எதிர்த்து போராடி குரல் கொடுத்தவங்க தான் நம்ம தில்லையாடி வள்ளியம்மை, காந்தியடிகளோட சேர்ந்து. இனப்பிரச்சனை அப்படின்னு நம்ம முன்னாடி குறிப்பிட்டிருந்தோம்ல, அது இல்லாமல் இன்னும் 2 பெரிய பிரச்சனையை அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, தேவாலயங்களில் நடைபெறும் திருமணங்கள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்களாக கருதப்பட்டன. நம்ம இந்து முறைப்படி பண்ணுற இந்த மேரேஜஸ் எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணலை. அது ஒன்று. செகண்ட்லி, தலைவரி அப்படின்னு ஒன்று நம்ம கட்டணும். பர் ஹெட் இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலேயனுக்கு கட்ட வேண்டிய ப்ராப்ளம் இருந்தது. இது 2ஐயும் எதிர்த்து வழக்கறிஞராக இருந்த காந்தியடிகள் போராடினார். அந்த போராட்டங்களில் நம்மளோட தில்லையாடி வள்ளியம்மை அவங்க தன்னுடைய 13வது வயதிலிருந்து போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க. அதாவது 1913 ஆங்கிலேயனுக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டும் இல்லைங்க, காலனிக்குள்ள எந்த காலனிக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த காலனிக்குள்ள போகிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தில்லையாடி வள்ளியம்மை. வயசு 13ங்க. சிங்கம் மாதிரி பெண் படையை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். போராட்டம்னா ஆங்கிலேயன் ஸ்டாப் பண்ணுவான், அவங்கள அரெஸ்ட் பண்ணுவான். அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஆங்கிலேய காவலன்னு சொல்லியிருக்கான், உங்களுக்குன்னு ஒரு கொடி கூட கிடையாது, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டங்கள், உங்களுக்குன்னு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவமரியாதை செய்யும் விதமாக பேசியிருக்கான். அதனால் கோபம் அடைந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தன்னோட சாரியில் இருக்கிற முந்தானையிலிருந்து ஒரு போர்ஷனை கிழிச்சு அந்த துணி அவன் மேலே தூக்கி எரிஞ்சு, இதுதான் என் தாயகத்தோட கொடி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முகத்துக்கு நேராக எரிஞ்சிருக்காங்க. அதனால 1913 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த சிறுமி.
உங்களுக்கு தெரியும் சிறை தண்டனை எவ்வளவு கொடுமையாக இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக இவ்வளோ வீராவேசமாக இருக்கிறவங்க மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெறுப்புணர்வு வரதானே செய்யும். அப்போ ரொம்ப சித்திரவதைக்குள்ளாகிறாங்க தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். சுகாதார பற்றாக்குறை மற்ற இன்னல்கள் எல்லாம் சந்திச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. நீங்கள் ஃபைன் கட்டிட்டு வேணால் வெளில போயிடலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் மானந்தான் பெருசு உயிரை விட நினைக்கிற இனம் இல்லையா நம்மளுடைய இனம். அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உன்கிட்ட மன்னிப்போ பணமோ கட்டி ரிலீஸ் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்கள் போராட்டங்களில் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை நீ நிறைவேற்றினால் நான் விடுதலையாக ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இந்த சிறுமி அறிவித்த போராட்ட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு ரிலீஸ் ஆகுறாங்க. 1916 ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே உடல்நிலை ரொம்பவும் மோசமாகி அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, இந்த பெண்மணி தான் எனக்கு சுதந்திர தாகத்தை ஊட்டினார் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மண்ணின் மகள் தான் இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கான விதையை விதைத்தவர். ஒரு முறை தாயகம் திரும்பிய பின்னர் காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மைக்காக இந்தியாவில் தமிழகத்தில் மயிலாடுதுறையில் தில்லையாடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார். 2 மாட்டு வண்டியில் வந்தாங்களாம். வண்டியில் காந்தியடிகளும் அவருடைய மனைவியும், பின்னாடியில் அவரோட தொண்டர்களும் வந்திருக்காங்க. மயிலாடுதுறை மண்ணை மிதித்த உடனே காந்தியடிகள் இறங்கி மன்னர் தன்னோட கையில் எடுத்து ஒத்திக்கிட்டாராமா. தாயின் நினைவா, இந்த சிறுமியின் நினைவா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எப்பேற்பட்ட வரலாறு பாருங்க. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய மண் மயிலாடுதுறை மண், இந்த தமிழ் மண். தாயின் நாமம் வாழ்க. தாயாருக்கு ஜான்ஸ்பர்க் நகர்லையும் ஒரு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அவங்களுக்கு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது போராதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடங்களுக்கு ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், பூங்காக்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் தாயாருடைய பெயர் இன்னும் நிறைய இடத்துல வச்சு மக்களுக்கு இவங்களோட புகழை அறியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். தாயின் நாமம் வாழ்க. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். மற்றும் ஒரு முறை நன்றி.